ஹல்லேலூயா. என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அடிமைத்தனத்தில் இருக்கலாம். எத்தனையோ காரியங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஐயோ, எனக்கு விடுதலை இல்லையே, இது காரியத்தில் என் வாழ்க்கையில இன்னும் நினைத்த அளவுக்கு என் சுயாதீனமாய் வாழ முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த காலையில் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நோக்கி விடாப்பிடியாய் பற்றி கொண்டு நிச்சயமாய் உனக்கு ஒரு நாள் விடுதலை வரும். ஹல்லேலூயா. உன் தைரியத்தை விட்டு விடாதே. எத்தனை பார்வோன்கள் எழுப்பினாலும் சரி, எவ்வளவு பார்வோன் அடக்க பார்த்தாலும் சரி, தேவ திட்டம் நிறைவேறிச்சே தவிர பார்வோனுடைய திட்டம் நிறைவேற்றப்படவே இல்லை. உங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய ஊழியர்களை குறித்து தேவ திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு சாத்தான் போராடலாம். தேவ திட்டம் எங்கே நிறைவேறுமோ என்று கேள்வி கேட்கத்தக்கதான அளவிலே சூழ்நிலைகள் கடினமாய் காணப்படலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் தைரியத்தை விட்டாதீங்க. நிச்சயமாய் தேவ திட்டம் நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா. மோசே யாரும் விடவே இல்லை. ஆனா இந்த குறிப்பிட்ட ராத்திரியிலே பார்வோனை அவனை அழைத்து எல்லாரையும் வேகமா வெளியே வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் செயல்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே ஆண்டவரை தான் நானுங்களை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அதனால அவர் சொல்றாரு, உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. மோசே ஆரோனும் தைரியத்தை விட்டிருந்திருப்பார்கள், ஆனால் மிக பரிதாபமே. ஆனா விடல, அவங்க நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். பார்வோன் விட மாட்டேன் என்று சொன்னாலும் தேவ திட்டம் நிறைவேறுமே தவிர என் வாழ்க்கையிலே பிசாசுடைய திட்டம் அல்ல. எனக்கு அன்பானவர்களை, இன்னைக்கு வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனை வழியா போய் கொண்டிருக்கலாம். ஒரு வாழ்க்கை நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்கலாம். ஒரு குடும்பங்கள் நெருக்கடி இருக்கலாம். ஒருவேளை சாத்தான் சொல்லலாம், உன் வாழ்க்கையிலே தேவ திட்டங்கள் நிறைவேற போகிறது, இப்படியே நீ அழிய வேண்டும் என்று ஒருவேளை சாத்தான் உங்கள் உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கலாம். இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இல்லை, உன் வாழ்க்கை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுமே தவிர சாத்தானுடைய திட்டம் ஒரு நாளும் நிறைவேற்றப்பட போகிறதில்லை. ஆகவே நீ உறுதியாக அவரை பிடிச்சுக்கொள். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதே. எல்லாம் உதவரை எதிர்மறையா இருக்கலாம். பார்வோன் சொன்னது போல முடியாது, நான் அனுப்ப மாட்டேன் சொல்லி எதிர்மறையாகவே நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை நீங்க விட்டுறாதீங்க. விடாப்பிடியாய் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. விடாப்பிடியாய் தேவனை பற்றிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் நிச்சயமாய் அவர் காரியத்தை நிறைவேற்றியே தருவார். ஹல்லேலூயா. அவர் எல்லா தடைகளும் வந்தாலும் சரி, பார்வோன் பயங்கரமாய் ஏமாற்றி கொண்டிருக்கலாம், நெருக்கப்படுத்திக் கொண்டிருக்கலாம், வாழ்க்கையிலே நம்பிக்கை போன சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா பசுத்த அந்த காலவெளியிலே இந்த வார்த்தை வாங்க தைரியப்படுத்தபடி விரும்புகிறார். இங்க சோர்ந்து போன ஒரு நிலைமை, அதைரியமான ஒரு நிலைமை, நம்பிக்கை போன ஒரு நிலைமையிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கும்படியாக தேவாவியானவர் விரும்புகிறார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் முன்பதாக ஒரு தைரியத்தோடு, நம்பிக்கையோடாக, நம்பிக்கையோடு நீங்க வரப்போகிற ஆண்டை சந்திக்கும்படியாய் தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார்.